அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? என்ன? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். முதலாவது கலிமா, அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை கிடையாது. இரண்டாவது தொழுகை எப்போவுமே தொழக்கூடியது இல்லைங்களா? அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது நோன்பு, ரமலான் மாதத்தில் ஃபர்லான நோன்பு. நான்காவது ஜக்காத். ஐந்தாவது ஹஜ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பாருங்கள், இந்த 4 கடமைகளும் என்னென்ன? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத். இந்த 4 கடமைகளும் ரமலான் மாதத்திலே நமக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ரமலான் மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் 70 மடங்கு என்ன கிடைக்குது? நற்கூலி கிடைக்குது இல்லைங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலாவினுடைய மகத்தான மாதம் இது. அதனால் நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்குது. இந்த மாதத்திலேயே இன்ஷா அல்லாஹ் ஜக்காத்தினுடைய பணத்தை நம்ம கொடுத்துற முயற்சி செய்யணும். ஜக்காத்தையும் ரமலான் மாதத்திலே நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதத்தில் மட்டுமே 4 கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜக்காத்தை வேறு மாதங்களில் தரக்கூடிய பழக்கம் இருந்தால் முடிந்தளவு ரமலான் மாதத்தில் ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. ஏன்னா அதனால் நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.